திருவண்ணாமலையில் பாறைகள் உருண்டு விழுந்து மண்ணுக்குள் புதைந்த வீட்டில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. களவிவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், தற்போதைய நிலவரப்படி அங்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? மீட்பு பணியானது எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? 7 பேர் நிலைமை குறித்து என்ன ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? முழு விவரங்கள். திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதியில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியிலிருந்து நேற்று மாலை 4 மணி அளவில் ஒரு மலைப்பகுதியிலிருந்து உருண்டு வந்து ஒரு பாறை வீட்டின் முன்பு விழுந்திருக்கு. அந்த பாறை உருண்டு வந்தப்போ ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அந்த பாறையின் முன்பு இருக்கக்கூடிய ஒரு வீடு முழுவதுமாக மண் சரிவில் சிக்கியிருக்கு. அந்த இடிபாடுகளில் 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் சிக்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அவர்களை மீட்கும் பணி இன்று காலை 6 மணிக்கு தொடங்குகிறது. தற்போது 2 மணி நேரத்தை கடந்து இந்த மீட்கும் பணியானது தொடர்ந்து இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது அந்த மண்ணில் சிக்கியிருந்த மரக்கிளைகள் மற்றும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ NDRF டிபார்ட்மெண்ட். விவசாயத்துக்கு பல ஏக்கர் நிலம் தேவையே இல்லை, 10க்கு 10 ரூமே போதும், பல லட்சம் கேரண்டி. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்போவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அந்த மரக்கிளைகளை அகற்றும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது இந்த பணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்படுத்துறதா நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னு பார்த்தோம்னா நம்மளால் காட்சிகளில் பார்க்க முடியுது. அந்த பாறைக்கு முன்புறத்தில் ஃபுல்லாக மண் குவிஞ்சு கிடக்குது. அந்த மண் இப்போ மண் சரிவில் அந்த மண் ஃபுல்லாகவே ஒரு இலகுவாக இருக்கிறதுனால அந்த மண்ணை ஒருவேளை அப்புறப்படுத்தணும்னா மேலே இருக்கிற பாறை ஒருவேளை உருண்டு வந்துருமோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக NDRF இந்த பணியை ஈடுபட்டிருக்கிறத நம்மளால் உணர முடியுது. தொடர்ந்து இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மரக்கிளைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கற்கள் போன்றவற்றை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நம்மோட இருக்காரு. சார், இந்த சம்பவத்தை எப்போ நடந்தது? இது பார்த்தீங்களா? நீங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் சொன்னீங்களா? அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார்? சார், தொடர்ந்து 2 நாளாக ரொம்ப மழை பெஞ்சிருந்தது. அந்த மழை பெஞ்சிட்டு இருந்ததால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. நாங்கள் எல்லாமே வீட்டுள்ள தான் இருந்தோம். எங்களை சத்தம் மட்டும் கேட்டது. ஒரு பாறை இடிஞ்சு விடுற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு எல்லோரும் ஓடி வந்தோம். ஓடி வந்தோடனே அந்த ஒரு வீடு மட்டும், ஒரு வீட்டில் 7 பேர், 5 குழந்தைங்க, 2 ஜென்ஸ், 2 ஒரு லேடி, ஒரு ஜென்ஸ், எல்லாருமே இடிபாடில் சிக்கிட்டாங்க. அவங்க சத்தம் மட்டும் எங்களுக்கு கேட்டது. மீது எல்லாரையும் நாங்கள் மீட்டுட்டோம். எல்லாரையும் மீட்டு அவசரமாக எல்லாரையும் மீட்டுட்டோம். அதில் 2 வீடு ரொம்ப இடிபாடாக இருந்தது. அவங்களும் எல்லாரையும் ஓட்டெல்லாம் உடச்சி மீட்டுட்டோம். மீட்டு நாங்கள் பண்ணிவிட்டோம். உடனே மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் தகவல் கொடுத்தோம். தகவல் கொடுத்த உடனே மாவட்ட நிர்வாகம் வந்துட்டாங்க. ரெஸ்கியூ டீம்லாம் மீதி இருந்தவங்க எல்லாரையும் வெளியே எடுத்து அப்புறப்படுத்திட்டாங்க. எல்லாரையும் அப்புறப்படுத்தி இங்கே ஒரு ஸ்கூலில் தங்க வச்சுருக்காங்க. மீட்பு பண்ணி நைட்டில் போயிட்டுருக்கு. காலையில் திருப்பி ரெஸ்கியூ டீம் NTTFலாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் உயிரோடு மீட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். இப்போ மலை அடிவாரத்தில் இந்த வீடுகள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் எப்போயாவது நடந்திருக்கா? இல்லை ஒருவேளை மழை பெய்யுதுன்னு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதுவும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக எதுவும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லலையா? இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே சொல்லலை. எந்த மாவட்ட நிர்வாகம் எந்த தகவலும் தரல. எங்களுக்கு நியூஸில் நாங்கள் பார்த்தோம். எல்லாம் சேஃபாக இருக்குன்னு மட்டும்தான் போட்டிருந்தது. எல்லாம் அபாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு மழை தண்ணி டேம் பக்கம் மட்டும் தான் சொன்னாங்க. எங்களுக்குலாம் எதுவும் யாரும் சொல்லலை. எங்கள் எந்த வீட்லேயும் எந்த ஒரு தகவலும் சொல்லலை. தகவல் சொல்லாதால் அவங்கவுங்க எல்லாம் கூலி வேலைக்கு போகிறவங்க எல்லாம் அவங்க வீட்டில் இருந்தாங்க. மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலை பாதிப்புன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருக்கும்போது அந்த ஒரு வீடு மட்டும் ரொம்ப சேதமாயிடுச்சு சார். அதாவது இங்கே இருக்கக்கூடியவங்க சொன்னது போல் மழை பெய்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த எந்த ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் எங்களுக்கு சொல்லலைன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது நடந்து வந்துட்டுருக்கு. 2 மணி நேரத்தை தற்போது வரைக்கும் கடந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் மரக்கிளைகளை தான் அகற்றிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பணி கவனமாக செயல்படுத்தப்படுறதா தான் தற்போதைய கள நிலவரமாக நம்மளால் பார்க்க முடியுது. கவிதா, களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன்.